Now we are discussing this chromosomal mutations. Chromosomal mutations has two types. Changes in chromosome number, changes in chromosome structure. Now we are discussing this structure of chromosomes. Yeah, so how it changes in the chromosome structure. ஸோ அது மியூட்டேஷன் ஆகுது இல்லையா குரோமோசோம்ஸில், அப்படி ஆகும்போது அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ ஸ்ட்ரக்சர் வேரியேஷன்ஸ் காஸ்ட் பை எப்படி ஆகும், அழிஞ்சு போகுமா, என்ன செய்யும். ஸோ ஒன்று என்ன செய்யும், அடிஷன் ஆகும் ஆர் டெலிஷன் ஆகும், அடிஷன் ஆகும் ஆர் டெலிஷன் ஆகும். ஸோ இதில் தான் ஏதாவது ஒரு விஷயம் என்ன செய்யும், நடக்கும். ஸோ பார்ட் ஆஃப் த குரோமோசோம் லீடிங் டு த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ். சப்போஸ் அடிஷன் ஆனாலும் தட் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இட் வில் பி சேஞ்ச். டெலிஷன் ஆனாலும் என்ன செய்யும், அதோட வரிசை என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும், அதோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். அதோட வரிசை சேஞ்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஸ்ட்ரக்சர் இட் வில் பி சேஞ்ச். ஓகே, ஸோ இட் அக்கர்ஸ் during this ionizing radiation. Do you know this ionizing radiation? Ionizing radiation, cosmic rays, gamma rays and alpha rays, naturally it will be occurs here. So that is the structural aberrations of the chromosomes. So on the chemical compounds, mustard gas, nitrous oxide, it is that happen. Okay, so on the basis of breaks on reunion in chromosomes, only it will be breaks. ஒன்று என்ன செஞ்சிடும், break ஆகி இன்னொரு இடத்துல போய் என்ன செஞ்சிடும், it will be joined and then nitrogenous bases. So otherwise என்ன செய்யும், reunion வேறு எங்கேயாவது போய் joined ஆகிடும். So 4 types of aberrations are here classified under these two groups. Okay, so changes in number of the gene loci. ஜீன் லோசியில் இதுதான் ஜீன் லோசி. ஓகே, ஸோ இப்படி இருக்கும். ஸோ இது என்னது, ஜீன் லோசி, அதுதான் உனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி ஜீன் லோசி அப்படிங்கிறது என்னென்னா சேஞ்சஸ் இந்த நம்பர் ஆஃப் ஜீன் லோசி. ஜீன் லோசி மீன்ஸ் இந்த இருக்க இதுதான் என்ன உள்ளே இருக்கிறது ஜீன்ஸு. ஜீனில் இருக்க ஒன்று அடிஷன் ஆகுதா டெலிஷன் ஆகுதா. இப்போ ABCDEFன்னு வச்சுருக்காங்க, ஒரு குரோமோசோமில் இருக்குது. ஸோ இன்னொரு குரோமோசோமில் EFGHIGKH அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ டெலிஷன் ஆச்சு அப்படின்னா என்ன செஞ்சிடும், டெலிஷன் ஆகிடும். என்ன செஞ்சிடும், டெலிஷன் ஆகிடும். ஸோ தட் இஸ் அ டெலிஷன். ஓகே, ஸோ டெலிஷன் ஆர் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் என்னது அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் லோசி. அரேஞ்ச்மெண்ட், அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், இப்படி இருக்குது அப்படின்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் ஒன்று ஜாயிண்ட் ஆகிறது, இன்னொன்று என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுறது. இப்போ பியிலேருந்து பி என்ன செஞ்சிடும், சியாக மாறிடும், சி என்ன செய்யும், பியாக மாறிடும். இதான் என்னது அப்படின்னா டிரான்ஸ்லொகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வி டிஸ்கஸ் திஸ் டெலிஷன் ஆர் டெஃபிஷியன்சி. லாஸ் ஆஃப் எ போர்ஷன்ஸ், லாஸ் ஆஃப் எ போர்ஷன்ஸ் ஆர் இட் வில் பி பிரேக்கேஜ் ஆஃப் த குரோமோசோம்ஸ். ஸோ டிவைடட், இது எங்கேனாலும் நடக்கலாம், டெர்மினல் போர்ஷனில் நடக்கலாம், குரோமோசோம்ஸோட டெர்மினலில் நடக்கலாம், ஆர் இன்டர் காலரியில் நடக்கலாம். ஓகே, எங்கே நடக்கலாம், நடுநாளில் நடக்கலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம், மேலே நடக்கலாம். ஓகே, டெர்மினல் ஆர் இன்டர் கலரி டெலிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் அக்கர்ஸ் டியூ டு த கெமிக்கல்ஸ். கெமிக்கல்ஸ்னால நடக்கலாம், ரேடியேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஃபிசிக்கல் மியூட்டேஜன்ஸ் அண்ட் கெமிக்கல் மியூட்டேஜன்ஸ், அதன் மூலியமாகவும் நடக்கலாம். இட் இஸ் அப்சர்வ்ட் இன் திஸ் ட்ரான்ஸ்ஃபைலா அண்ட் மேஸ். There are two types of deletion is here. Terminal deletion means terminal அப்படிங்கிறது என்னது, இப்போ சிங்கிள் இருக்குது அப்படின்னா சிங்கிள் பிரேக். ஓகே, சிங்கிள் பிரேக் அட் த எண்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸில் இந்த எண்டில் ஆர் இந்த எண்டில் நடக்கும். ஓகே, அதான் என்னது அப்படின்னா டெர்மினல் டெலிஷன்ஸ். இப்போ ஏபி இருக்குது அப்படின்னா இங்கே ஏ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஏ என்ன செஞ்சிடும், டெலிஷன் ஆகிடும் அட் த டைம் ஆஃப் திஸ் மியூட்டேஷன். ஓகே, ஸோ இன்டர் கலரி டெலிஷன் அப்படிங்கிறது எப்படின்னா இப்படி இருக்குது அப்படின்னா இன்டர் கலரி நடுநாள் என்ன செஞ்சிடும், பிரேக்ஸ் ஆஃப் டூ பிரேக்ஸ், இங்கிட்ட ஒன்று போயிடும் இங்கிட்ட ஒன்று போயிடும். ஸோ அண்ட் இட் வில் பி ரீயூனியன் ஆஃப் த டெர்மினல் பார்ட்ஸ். இது எங்கே போய் ஜாயின் ஆகும், டெர்மினல் பார்ட் இங்கே இருக்கும் இல்லையா, அங்கே போய் ஜாயின் ஆகிடும். ஓகேயா, ஸோ போத் டெலிஷன்ஸ் ஆர் அப்சர்வபிள். டூ திங்ஸ் இஸ் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா த டைம் ஆஃப் திஸ் மியாசிஸ், பர்டிகுலர் இந்த பேக்டின் ஸ்டேஜ் we will to observe. So the polyandry chromosomes are formed. At the time it will be observed. Okay, unpaired loops are formed. Such loops are called deficiency loops. It can be in the meiotic prophase. Prophase stage we have to find out. So larger deletions, ரொம்ப நாளாகவே இந்த டெலிஷன்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா the lethal effect. Okay, lethal effect
to lethal effect என்ன செஞ்சிரும் that organism that cells it will be dead. So next one is a duplication or repeat. Duplication means copy. Okay, repeated more than one same number of chromosomes. இது என்னது duplications. இங்க B C D E இருக்கும். இங்க என்ன செஞ்சிருக்கு duplications ஆகுது பாரு. நார்மல் குரோமோசோம் டேண்டம் அப்படிங்கிறது என்ன செஞ்சு டேண்டமாக இங்கேயும் பிசி இருக்குது மறுபடியும் என்ன செஞ்சிருச்சு பிசி ஆயிடுச்சு that is that okay duplication. So chromosomes it will be copying. Okay, so due to this duplication some genes are present in more than 2 copies. So you will find out in this that Drosophila by bridge is find out in this that Drosophila. So other examples mice and pear. Tandem duplications. So tandem duplications. So this is the tandem duplications. क्या? So இது வந்து old book உன்னோட bookலலாம் இருக்காது. Tandem duplication means segment is located immediately after the normal segment. Normal segmentல இருந்து அழிஞ்சு என்ன செஞ்சிரும் இன்னொரு செக்மெண்ட்டுக்கு போய் அதை என்ன செஞ்சிருக்கோம் ஆட்டோமேட்டிக்கலாகவே என்ன செஞ்சிரும் ஒரு செக்மெண்ட்டை அழிச்சிட்டு என்ன செஞ்சிரும் இந்த செக்மெண்ட் வந்து டூப்ளிகேட் ஆயிரும். ஏபி இங்கே என்ன செஞ்சுருக்கோம் பிசி இருக்குது ஏபிசின்னு இருக்கும் பிசின்னு போட்டு மறுபடியும் டிசி இஎஃப் கண்டினியூஸ் ஆயிரும். ஓகே, ரிவர்ஸ் ஸ்டாண்டர்ட் டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பிசி அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக பிசின்னு ஆனால் என்னது டேண்டம் டூப்ளிகேஷன் சிபி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும் சேஞ்ச் ஆயிரும். அதான் என்னது அப்படின்னா ரிவர்ஸ் ஸ்டாண்டர்ட் டூப்ளிகேஷன்ஸ். டிஸ்பிளைஸ்டு டூப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பிசி ஒரு பிசி மேலே இருக்கும் இன்னொரு பிசி என்ன செஞ்சுருக்கோம் அதர் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸில் இருக்கும் located in the same chromosome but away from this a normal segment வந்து என்ன செஞ்சிருக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்கும். So duplication plays a major role in this evolution. Okay, so next inversions are here parasitic inversions are here. Okay, அவனோட புக்கில் இப்போ இல்லை இதெல்லாம் என்னது அப்படின்னா deleted portions. So next one is a translocation. So translocation means transfer of segment of chromosome non-homologous chromosomes. Translocation. So translocations எப்படி நடக்கும்? Non-homologous structures the translocation is takes place. Translocation should not be confused with crossing over. Crossing overையும் translocation நம்ம என்ன செஞ்சுக்கூடாது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடக்கூடாது. ஸோ இன் விச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒன்லி பிட்வீன் த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்குள்ளே மட்டும் என்ன செஞ்சுருக்கோம் ஜெனட்டிக் செக்மெண்ட்ஸ் இட் வில் பி சேஞ்ச். ஸோ இட் சிமிலர் டு திஸ் அண்ட் கிராசிங் ஓவர். Yeah, translocation occurs result in the interchange of chromosome segments in non-homologous chromosomes. 3 types: simple translocation, shift translocation, reciprocal translocation. Simple translocation meaning single break. Okay, a single break takes place in this only one chromosome that is called broken of the segments at the one end. In the non-homologous chromosomes, very rarely in nature. Shift chromosomes means so broken the segments of one chromosome get inserted into non-homologous chromosomes. Reciprocal translocations. Okay, this is the என்னது translocations பாருங்க எப்படி இருக்கு அப்படினா paracentric translocations. Okay, இங்கே ABCD இருக்கும் இங்கே DCP என்ன செஞ்சிருக்கோம் அப்படியே டிரான்ஸ்லோகேட் ஆகி AB B எடுத்துட்டு என்ன செஞ்சிரும் DCP ஆயிரும். ஓகே, pericentric inversions இதெல்லாம் என்னது அப்படினா inversions. So next one is that translocations இந்த இருக்கு பாரு. So already I explained for this that inversion. Okay, next one is that heterozygous translocations. A B C D E F G H இருக்கும் அங்க R S T என்ன செஞ்சிரும் சேஞ்ச் ஆகும். ஓகே, L M N O P Q R S T இருக்கிறது. ஸோ இது என்ன செஞ்சிருக்கு அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. A B C D E F G H I. ஸோ A B C D E F G H I. ஸோ அந்த G H I எங்கே சேஞ்ச் ஆகிருக்கு ஹெட்ரோசைகஸ் டிரான்ஸ்லோகேஷன் ஆகிருக்கு. இது என்னது அப்படின்னா heterozygous. இது homozygous translocation. Yes, finish the lesson.